நடிகை சரோஜாதேவி அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா, அவங்க வீட்டுக்கு அவங்கள தேடி ஒரு கருப்பு கலர் பேக் ஒண்ணு வந்திருக்குது. அத திறந்து பார்த்துட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியில மூழ்கியிருக்காங்க. சரோஜாதேவி அவங்களோட உடல் அவங்க ஆசைப்பட்டபடியே அவங்களோட அம்மா இடத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பண்ணை வீட்ல தான், அவங்க அம்மா உடலுக்கு பக்கத்துல தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்குது. ஆனா, அவங்களோட உடல அரசு மரியாதையோட அடக்கம் செஞ்சிருக்காங்க. சரோஜாதேவி அவங்கள பொறுத்தவரைக்கும் பத்மஸ்ரீ, பத்மபூஷன், அதே மாரி கலைமாமணின்னு சொல்லி எக்கச்சக்கமான மத்திய, மாநில அரசுகள் விருதுகள வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு திரை பிரபலங்களாலும், ரசிகர்களால் மட்டும் இல்லாம, ஒட்டுமொத்த இந்தியாவாலும் கொண்டாடப்பட்ட ஒரு பிரபலமான நடிகை தான் வலம் வந்தாங்க. அதனால தான் அவங்களோட உடல் அரசு மரியாதையோட அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. இப்ப அதோட ஒரு பகுதியா, இப்ப அவங்க இறந்து போனதுக்கு பிறகு, அவங்களோட பெயருக்கு மேலும் மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, கர்நாடக முதலமைச்சரா இருக்கக்கூடிய சித்தராமையா ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. தமிழ் சினிமால கடந்த சில வருஷம் முன்னாடி இறந்து போன நடிகர் விவேக் அவரோட பெயர, அவரு வசிச்சு வந்த அந்த வீட்டு பகுதிக்கு, அந்த தெருக்கு வந்து பெயர வச்சாங்க. அதே மாதிரி இப்ப மல்லேஸ்வரம் பகுதியில இருக்கக்கூடிய 11த் கிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெருவுக்கு தான் இறந்து போயிருக்கக்கூடிய நடிகர் சரோஜா பெயரை வந்து வைக்க போறாங்களாம். இதுக்கான ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ட கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அபிஷியலா அறிவிச்சிருந்தாரு. அத தொடர்ந்து அது சம்பந்தமான ஆர்டரா இருக்கட்டும், அதே மாதிரி கவர்மெண்ட் சார்புல நடிகை சரோஜா அவங்களோட போட்டோவுக்கு ஒரு அஞ்சலி செலுத்துற மாதிரி ஒரு போட்டோ தயார் செய்து, அது கூட ஒரு 2, 3 சால்வைகளை வைத்தும், இந்த ஒட்டுமொத்த பொருளையும் ஒரு பேக்ல வச்சு கர்நாடக அரசு சார்புல சரோஜா அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது. அத திறந்து பார்த்துட்டு தான் ஒட்டுமொத்த குடும்பமும் எமோஷனலா ஃபீல் பண்ணியிருக்காங்க. அந்த பேக்ல குறிப்பா இருந்த விஷயம், சரோஜாவோட பெயர அவங்க வசிச்சு வந்து அந்த தெருவுக்கு வைக்க போறதாவும், அதுக்கான ஆர்டர் இந்த பேக்ல இருக்கிறதாவும், கூடிய சீக்கிரம் சரோஜாவோட பெயரா அந்த தெரு பெயர் மாற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் இருந்திருக்குது. அத தான் பார்த்துட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் தேம்பி தேம்பி அழுதுருக்காங்க. இறந்ததுக்கு அப்புறமும் சரோஜாவோட பெயர இனிமே எல்லாரும் வாய் விட்டு கூப்பிட போறாங்க. வாழ்நாள் முழுக்க அவங்க பெயர் இந்த தெரு முழுக்க ஒலிச்சுக்கிட்டே இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இப்ப வெளிய வந்திருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் இப்ப ரீசென்ட்டா சொந்த வீட்ல இருந்து வாடகை வீட்டுக்கு போக போறாராம். எதனால இந்த முடிவுங்கிற மாதிரி ரசிகர்கள் குழம்பி போயிருக்காங்க. தமிழ் சினிமால ஒரு முன்னணி நடிகரா வலம் வரக்கூடியவர் தான் சிவகார்த்திகேயன். அமரன் திரைப்படத்துக்கு அப்புறமா இவரோட சம்பளம் அப்படிங்கிறது ரொம்பவே உயர்ந்துருச்சு. இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ் கூட சேர்ந்து மதராசி அப்படிங்கிற படத்துல நடிச்சு வந்துட்டு இருக்காரு. பராசக்தி படத்துக்கான ஷூட்டிங்கும் மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி இருக்கும்போது இவரு திடீர்னு சொந்த வீட்ல இருந்து தான் ஒட்டுமொத்த குடும்பத்தோட வாடகை வீட்டுக்கு மாறலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காராம். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இப்ப பல பேருக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அதாவது பனையூர்ல அவர் வசிச்சு வரக்கூடிய அந்த பிரம்மாண்ட வீடு இருக்குல்ல, அத இடிச்சுட்டு ரூ. 100 கோடி மதிப்பு இருக்கக்கூடிய மறுபடியும் ஒரு பங்களாவ கட்டுறதுக்கு திட்டம் போட்டிருக்காராம். அந்த ஒரு காரணத்தால ஈசிஆர்ல இருக்கக்கூடிய போனி கபூரோட ஒரு வீட்டுக்கு தான் இவரு வாடகைக்கு போக போறதாவும், வீட்டோட பணிகள், அதாவது பனையூர் வீட்டோட பணிகள் மொத்தமா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் புது வீட்டுக்கு, பங்களாவுக்கு, சொந்த வீட்டுக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒண்ணு வெளிவந்திருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.